என்னப்பா இங்க இருந்து வர? அது ஒண்ணு இல்ல, நீ அண்ணன் முன்னாடி வந்தா ஏதாவது எசகு பசங்க வேலை கொடுத்துருவாரு. அதான் அவருக்கு தெரியாம வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, அண்ணன் எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்காரு. உன்னை சஸ்பெண்ட் பண்ண விஷயமா டிஐஜியை பார்க்க போயிருக்காரு. சஸ்பெண்ட் தானே பண்ணிருக்காங்க. இன்னும் 10 நாள்ல திருப்பி சேர்த்துக்க போறாங்க. இதுக்கு போய் டிஐஜியை பார்க்க போயிருக்காரு. அண்ணி, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ தம்பி, பெரிய பெரிய கொலைகாரங்களை பிடிக்க போகும்போது கூட நான் அவளை கவலைப்படல. என்ன தெரியல, இன்னைக்கு என் மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. அண்ணி, வீணா போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க போய் வேலையை பாருங்க. இவருக்கு சல்யூட் பண்ணு. ஐ அம் சாரி சார், நான் உங்க வீட்டு வாட்ச்மேன் இல்ல. நீங்க சொல்ற ஆளுங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டியது என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு, அதிகாரங்களுக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர் ப்ரொசீஜர் பேசுறாரா இல்ல திமிர்ல பேசுறாரா? என்னப்பா முறைக்கிற? உன் தம்பிக்கு என்ன திமிர் இருந்தா நான் அப்பாயிண்ட் பண்ண போலீஸ்காரங்களை அடிச்சு உடைச்சிருப்பான். போலீஸ்காரனை பார்த்த உடனே குத்தவாளிங்க கொலை நடுங்கணும். இவனை பாருங்க, ஈரு குச்சி மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா தப்பு செய்ய பயப்படுறவங்க கூட தைரியமா தப்பு செய்வான். போலீஸ்காரன் ஆறதுக்கு உடல் வலிமையும் மனோபலமும் தான் சார் தேவை. உங்க மாதிரி பணக்காரங்களுடைய சிபாரிசு தேவை. தகுதி, திறமை, நேர்மை இதை பத்தி எல்லாம் இந்த நாட்டுல பேசுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாளுங்க. என் செல்வாக்குல உன் தம்பியையும் அவங்க கூட வாலாட்டினானே ராஜான்னு ஒரு பையன், அவங்க 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் மனசு வச்சா அவங்க 2 பேரும் கையிலையும் விலங்கு மாட்டி ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருக்க முடியும். அத நீ செய்யற, நான் பாக்குறேன். அது நடக்காது. என்ன கமெண்ட் பண்றதுக்கு நீங்க என்னுடைய மேலதிகாரியும் இல்ல, மத்தவங்க மாதிரி கை கட்டி கைக்கூலி வாங்க நிலைமையில நான் இல்ல. ரவி, யார்கிட்ட பேசுறோன்னு நினைச்சு பார்த்து பேசு. ஐ நோ இட். சட்டத்தையும் போலீஸையும் தன் உள்ளங்கையில வச்சுக்கொண்டு நினைக்கிற சர்வாதிகாரிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மிஸ்டர் ரவி சார், தெரியாம தான் கேக்குறேன். இவர் என்ன எனக்கு கமிஷனரா இல்ல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்? அதுக்கும் மேல ஆண்டவன். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு அந்த ஆண்டவனே கேள்வி கேட்டது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போனத்தை சுத்தி தான் கழுகுகள் வட்டமிடும். மனசாட்சி வித்தவங்க தான் இவங்கள மாதிரி செல்வாக்குள்ளவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மிஸ்டர் ரவி, இட் இஸ் டு மை ட்ரூத் சார். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவர்தான் ஆண்டவர், இந்த வீடு தான் கோயில். ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் இட்? கேவலம் பணத்துக்காக நம்ம வேலை செய்யறோம். நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புக்காக உயிரிய பணைய வச்சு மக்களுக்காக சேவை செய்யறோம் சார். சார், நாம தான் சார் ஆண்டவன். நாம இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு கோயில். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கிற மரியாதைக்காக இங்க வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நரகம், இவர் ஒரு சைத்தான். கடவுளே, வெளியில போயிருக்கிற என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. பாப்பா போய் பார்த்துட்டு வரலாம். அண்ணி, அண்ணன் என்ன சின்ன குழந்தையா? அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இத பாரு, நீ அவர் கூட பிறந்தவன். ஆனா நான் உங்க அண்ணனுடைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறவா. அவர் உயிரை என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும் அவருக்கு எந்த நேரத்துல எது நடக்கும். இப்ப நீ வர போறியா இல்லையா? அண்ணி, சரி வேண்டாப்பா, நானே போய்க்கிறேன். சரி, நானே வரேன். விஜய், கொஞ்சம் வண்டி நிறுத்து. எதுக்கு அண்ணி? நிறுத்து. அங்க என்னமோ கூட்டமா இருக்கு, என்னன்னு போய் பாத்துட்டு வா. அண்ணி, ரோடுனா 1000 கூட்டம் நிக்கும். இதெல்லாம் போய் பாத்துட்டு இருக்க முடியுமா? வாங்க போலாம். என்னன்னு பாத்துட்டு வாடானா. அங்கே என்ன பாது? ஒண்ணு இல்ல அண்ணி. விஜய், விஜய் சொல்லுடா. வீட்டை விட்டு கிளம்பும் போது வெறும் வயித்தோட போகாதீங்க, ஒரு கிளாஸ் பாலாவது சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன்.
கேட்கலையே. அடப்பாவி, அப்பவே சொன்னேன்ல அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு. வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்ல. தம்பி, உண்மையான போலீஸ்காரனுக்கு அல்ப ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அது உங்க அண்ணன் விஷயத்துல சரியா போச்சு. பாவம், திருடனை பிடிக்க போய் குளத்துல தவறி விழுந்து செத்து போயிட்டாரு. உன்னை போலீஸ்காரன் ஆக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டார் தெரியுமா? அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சார், ஆமாப்பா, அடுத்த மாசமே நீ இன்ஸ்பெக்டர். கவலைப்படாதே, தைரியமாயிரு. வா தம்பி, உட்கார். பரவாயில்ல சார், நிக்கிறேன். நீ நிக்கணும் தான் ஆசைப்படுறேன். என் பின்னாடி நிக்கணும்னு ஆசைப்படுறேன். போலீஸ் ட்ரைனிங்ல முன்னாடி நின்னவா சார்னா உங்க பின்னாடி நிக்க நான் ஒண்ணும் எடுப்பு இல்ல. உங்களுக்கு ஆளு வேணா வேற எவனாவது பிடிச்ச அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். இள ரத்தம் டக்குன்னு சூடேறுது. என் பின்னாடி நிக்கிறத பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். நீயும் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீன்னா சொன்னா காரு பங்களான்னு வாங்கி கொடுத்து நம்ம நண்பர்கள் மாதிரியே வெள்ளையும் சல்லையும் பின்னாடி கையை கட்டிட்டு நிக்கணும். அப்படிதானே? சுலபமா புரிஞ்சுக்கிட்டியே. குட். நான் கற்பூர மாதிரி சார், எதையும் கபக்குன்னு புடிச்சுக்குவேன். சார், நான் ரவுடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சார். என் சட்டை பட்டனை காட்டி விட்டு காலரை தூக்கி விட்டு நான் ரவுடி. ஆனா என் ஆசை அது இல்ல சார். போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிற என்ன ஏன் சார் ரவுடி ஆக்குன்னு ஆசைப்படுறீங்க? ரவுடித்தனமா? சேச்சே, அதெல்லாம் சில்லற பசங்க செய்யற வேலை இல்ல. நம்ம வேலையெல்லாம் எடுக்கிறவன் கைய கால எடுக்கிறது, ஒத்து வரலன்னா ஆளையே க்ளோஸ் பண்றது, அவ்வளவுதான். நான் தான் கற்பூரன் சொன்னேனே, அப்புறம் ஏன் சுத்தி வளைக்கிற? கொலகாரன் சொல்ல வேண்டியதானே? உனக்கு எல்லாம் பேரு ஆண்டவ. நான் கூலி வேலை செஞ்சாலும் செய்வேன், ஆனா உனக்கு கூஜா தூக்க மாட்டேன். போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து ஒன்னால என்ன சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதே தவிர டிஸ்மிஸ் பண்ணல. நான் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் ட்ரெஸ் போடத்தான் போறேன். வெள்ளை சட்டை போட்டிருக்க உனக்கு சைட்ல ஒரு நம்பரை கொடுத்து கணக்கு பாக்குற உன்னை கம்பி என்ன வைக்கிறேன். வர போலீஸ்காரனா வர பார்த்து. கடற்கரை காத்து உடம்புக்கு ஒத்துக்காது, ஜல் பிடிக்கும். அப்புறம் பொடி ரொம்ப போட வேண்டியது இருக்கும். இல்ல, நான் ஆண்டவன். உன் தலையெழுத்தை எழுத போறவனே நான் தான். நீ இன்ஸ்பெக்டர் ஆக போறியா இல்ல ரவுடியா மாற போறியான்னு இன்னும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சு போயிடும். என்னங்க சார் கூப்பிடுறீங்க? எங்க உன்னை கூப்பிடுறானா? வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? நாளைக்கு சார், நாளைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லாம் வராங்கல்ல. உன்னை மாதிரி ரவுடி பேர்லாம் வெளியே நடமாட கூடாது. ரவுடியா? ஆமாண்டா, உன் பேர ரவுடி லிஸ்ட் எழுதியாச்சு. நான் ரவுடி இல்ல, 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 நான் ரவுடி இல்ல. ராஜா, இதுவரைக்கும் கட்டிப்பிடிச்ச நண்பர்களா இருந்தோம். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா உன்னை கைது பண்ண வந்திருக்கேன். கைது பண்ண போறியா? என்னையா? நான் என்னப்பா தப்பு பண்ண? நீ பண்ணது சரியோ தப்போ அதை முடிவு பண்ண வேண்டியது சட்டம். இங்க பாருங்க சார், உங்களுக்கு வேணா தப்பா சரியான முடிவு பண்றது சட்டமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனசாட்சி, என் மனசாட்சி என்னைக்கு நான் பண்ணது தப்புன்னு சொல்லுதோ அன்னைக்கு நானே உங்களை தேடி வரேன் இன்ஸ்பெக்டர். வரேன். ராஜா, சொல்ற கேளு. மரியாதை ஸ்டேஷனுக்கு வந்துரு. வரலன்னா? வரலன்னா உன்னை இழுத்துட்டு போயிடுவேன். நீ சேரிக்குள்ள என்ன தேடி நுழையும் போதே தெரியும் துப்பாக்கிய தேடுவேன்னு. சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுக்கலனாலும் என் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டது, போலீஸ்காரன் கூட உரசவும் கூடாது, பகச்சிக்கவும் கூடாது. ஓ நிலைமை தான்பா எனக்கும். நண்பனா கட்டி பிடிச்ச,
இப்ப ரவுடியா அவங்ககிட்ட துப்பாக்கி எடுத்திருக்க. சாவி வண்டியில இருக்கா? புத்திசாலி. கொஞ்ச நேரம் சேரிய பார்த்துட்டு வர. போலீஸ்காரன் குற்றவாளியை பிடிக்கலன்னு பரவாயில்ல, அவன் உயிரும் உடலமான ஜீப்பையும் ரிவால்வரையும் எந்த ஒரு சின்சியர் போலீஸ்காரனும் உன்ன மாதிரி பறிகொடுத்துட்டு வந்து நிக்க மாட்டான். சார், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். லஞ்சம் வாங்கின போலீஸ்காரங்களை ஸ்டேஷன்லயே போட்டு அடிச்சு உதைச்சி அவங்கள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்த கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய்னு எல்லா பத்திரிக்கையும் பாராட்டி எழுதுறாங்களையா. இப்ப என்ன எழுத போறாங்க? அந்த ரவுடி பைய ராஜா உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் ஜீப்பை ரிவால்வரை எடுத்துட்டு போறதை நீ வேடிக்கை பார்த்து நின்னு இருக்க. ஒரு போலீஸ்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் குடும்பமும் முதுகுக்கு பின்னாடி தான் இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி தெரியறதெல்லாம் கடமை ஒண்ணுதான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? சார், எனக்கு ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த ரவுடி ராஜா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சொல்லாது. செய்.